நீங்க யார் ஃப்ரெண்ட்? அவங்க சார் விஜய் ஃப்ரெண்ட். ஓகே. எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட் நீங்க? நாங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட் சார். ஓகே. ஸ்கூல் படிச்சது காலேஜ் எல்லாமே நாங்க எல்லாம் ஒண்ணா படிச்சது தான் சார். இவங்க எல்லாமே ஒரு ஹாப்பினஸா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. பட் இவங்களுடைய ஸ்டோரி சொல்ல போனா ரொம்ப கொஞ்சம் சேடா இருக்கும். என்ன விஷயம்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ். இவங்க தான் அவங்க லவ் வந்து சேர்த்து வச்சது, அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணது எல்லாமே இவங்க தான். பட் என்னன்னா ஒரு 6 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட சில பிரச்சனைகளால இவங்க 2 பேருமே பேச முடியாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் வந்து இவங்க பேசிக்கவே இல்லை. என்ன ஆக்சுவலா என்ன பிரச்சனை? லவ் மேரேஜ் தான் சார். அவங்க ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. லவ் பண்ணும்போதே ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஆனா போக போக பாத்தீங்கன்னு சொன்னா பொண்ணுங்களுக்கே உள்ள ஒரு பொசசிவான கேரக்டர் பொண்ணுங்களுக்கே நார்மலா இருக்கும். இவங்க எப்படின்னா எனக்கு ஈக்குவலா அவங்கள பார்த்தாங்க. முக்கியமா அவங்கள தொட்டு பேசுறது, வாடா போடான்னு பேசுறது, வாடி பொடின்னு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா லவ் பண்ணும்போது ஓகே சார், அப்ப கூட எனக்கு தெரியாது, வேற வேற வீட்ல இருந்தோம். மேரேஜ் பண்ணியும் பாத்தீங்கன்னா காலையில பண்ற ஃபர்ஸ்ட் மெசேஜ் அவங்க மெசேஜா தான் இருக்கும். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாலே குட் மார்னிங் அவங்களோட தான் இருக்கும். அது நைட்டு தூங்கும்போது குட் நைட் அவங்களோட தான் இருக்கும். ஓபன் பண்ணும் போதே அவங்க கிட்ட பேசிதான் எழுந்திருப்பாங்க, தூங்கும் போதே அவங்க கிட்ட பேசிதான் வைப்பாங்க. மாடி போடின்னு பேசுறது, இவங்க வந்து அடிக்கிறது, அவங்க இதை சாப்பிட்டுட்டு இருந்தா தட்டுல வந்து எடுத்து சாப்பிடுறது, அது நான் தானே சார் சாப்பிடணும். அது மாதிரி நீங்க முன்னாடி இருந்துக்கோங்க. அதை பத்தி நான் உங்களோட பாஸ்ட் பத்தி நான் கேட்கவே இல்லை. நான் வந்துட்டேல, அந்த பிளேஸ் எனக்கு தானே. சோ அதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவங்க அவாய்ட் பண்ணிக்கல. நான் ஒத்துக்கிறேன் சார், என்னால வந்து அவங்க ஒரு 3 இயர்ஸ் பிரிஞ்சிருந்தாங்க. மேரேஜ் ஆயிட்டு ஒரு 6 மந்த்லயே நான் தான் அவங்களை பிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரிச்சுட்டேன். ஆனா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் கழிச்சு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க பாப்பா காது குத்துன்னு சொல்லி இன்வைட் பண்ண வந்தாங்க. நாங்களும் வந்து போனோம். அந்த ஃபங்க்ஷன் டேட்டு டைம் இடம் அது மட்டும் தான் சார் இன்விடேஷன்ல பார்த்தேன். சரி ஓகே கிளம்பி போயிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு எல்லாம் நிக்கிறோம். அந்த டைம் வந்துட்டு காது குத்துற டைம். இவங்களை பார்த்து விஜய் என்ன நின்னுட்டே இருக்க, உட்கார அப்படின்னாங்க. எங்க உட்காரணும், ஏன் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்ன சொல்றேன், நீ இன்விடேஷன் பாக்கல, உன் பேரு தானே தாய் மாமன்னு சொல்லி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மொமெண்ட் வந்து உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப எப்படி சொல்றேன்னு தெரியல சார், எக்ஸ்போஸ் பண்ண தெரியல. சிறுபால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. இவங்க ரிலேஷன்ஸ் போய் பிரிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டேன் நான். அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. நிறைய டைம் நான் வந்து உஷாட்ட கேட்டிருக்கேன். மறுபடியும் இந்த இடத்துல எல்லாருக்கும் நிறைய கேட்கிறேன். சோ சாரி உஷா, நிறைய டைம் தெரிஞ்சோ தெரியாமல உன்னை ஹர்ட் பண்ணிருப்பேன். ஐ எம் சாரி.